அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியான எங்களுடைய காணொளியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அந்த வரிசையில் அம்பேத்கருடைய கான்செப்டும் அம்பேத்கரியமும் இஸ்லாமிய கோட்பாடும் எந்த அளவுக்கு முரண்படாமல் ஒன்றுக்கொண்டு இசைவாக இருக்கிறது, ஒன்றுக்கொண்டு ஒத்துப்போகிறது என்பதை நாம் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய காணொளியில் அம்பேத்கருடைய கான்செப்ட் என்ன, எப்படி அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழிகளோடும் குர்ஆனிய கருத்தோடும் எந்த அளவுக்கு ஒன்றுபடுகிறது என்பதை நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக நாம் பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக நேற்று சமத்துவத்தை பற்றி பார்த்தோம். இன்ற காணொளியில் சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி என்று அம்பேத்கர் என்ன செய்வார், தன்னுடைய வாழ்நாளில் அவர் எழுதின அத்தனை ரைட்டிங்ஸ், அத்தனை ஸ்பீச்சஸ், அவருடைய உரையிலும் சரி, எழுத்துக்களிலும் சரி, அனைத்து கட்டுரைகளையும் சரி, இந்த சகோதரத்துவத்தை முன்னிலைப்படுத்துவார். அதில் ஒருபடி மேலேயே சொல்லுவார், முதல்ல மனுஷன் மதிங்கப்பா, மானுட சகோதரத்துவம் வேணும்பா அப்படின்னு எல்லா அவைகளிலும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த அளவுக்கு பட்டியல் சமூக மக்களை இந்த வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாடு காலில் கீழே போட்டு மிதித்து தள்ளியது. 2026 நம்ம இப்போ பார்க்குறோம் எந்த அளவுக்கு ஆணவ படுகொலை ஒரு பக்கம் தீண்டத்தராகனா ஒதுக்கி வைக்கிறது பக்கம், இந்த மாதிரிலாம் இருக்கிறது. நான் சொல்லுவது 1910, 20, 30 எப்படி இருந்திருக்கும். இந்தியாவுடைய ஒரு கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று வகுப்பதற்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும், இப்போவுமே எப்படி இருக்குது, சட்டம் இருந்தால் எப்படி இருக்கிறது. ஆக அந்த நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் என்று சொன்னார்கள். இந்த சகோதரத்துவம் என்கிற இந்த கோட்பாடு எப்படி இஸ்லாமிய கோட்பாடோடு பொருந்தி போகிறது என்று சொன்னால், குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனங்கள். அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் அதாவது இறைவன் குர்ஆனில் என்ன சொல்கிறாருன்னா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் இந்த குர்ஆனை, இறைவனுடைய கயிறை ஒற்றுமையாக அனைவரும் சகோதரத்துவமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, நான் பெரியவன் நீ பெரியவன், ஓன் ஜாதி பெருசு ஏன் ஜாதி பெருசு, ஓன் குலம் பெருசு ஏன் குலம் பெருசு, அப்படியே எல்லாம் ஒரே குலம், ஒற்றுமையாக இருங்க என்று குர்ஆன் சொல்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ விரும்புவதை போன்றே உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரை நீ உண்மையான நம்பிக்கைனா ஆக மாட்டாய். புகாரியில் முஸ்லீம் வரக்கூடிய அந்த பதிவு செய்யப்பட்ட இந்த சொல்லு, அதாவது பொன்மொழி. நாம் என்ன விரும்புகிறோமோ அதை நம்முடைய சகோதரனுக்கு விரும்பணும். நம்ம பிரியாணியை சாப்பிட்டு விட்டு ரசவோ சோறை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சகோதரனுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம எதை விரும்புகிறோமோ, நம்முடைய ஒரு ஆடையாக இருக்கட்டும், நம்முடைய உணவாக இருக்கட்டும், எதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விரும்புவதை போலவே அதே குவாலிட்டியில் நீ என்ன செய்யணும், உன்னுடைய நண்பர்களுக்கு விரும்பாதவரை நீ என்ன செய்ய மாட்டா, நீ உண்மையான நம்பிக்கையாளர் ஆக மாட்டா. எப்படிப்பட்ட சகோதரத்துவம் பாருங்கள். அப்போ சகோதரத்துவம் என்கிற அந்த கான்செப்டுடைய அடி வேறு ஆணி வரைக்கும் இஸ்லாம் சொல்வதை நீங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 49வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், இறை நம்பிக்கை, யாரெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு நம்புறீங்களோ அந்த இறை நம்பிக்கையாளர் அனைவருமே சகோதரர்கள். எப்படிப்பட்ட கான்செப்ட் பாருங்கள். நீ எந்த ஜாதியாக இருந்துக்கோ, எந்த மதமாக இருந்துக்கோ, நீ கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும். ஏதாவது இறைவன் இருக்கான்ப்பா, வந்தால் பார்த்துக்குறோம்ப்பா, பெரியார் சொன்னார் இல்லையா, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிடுறீங்க, கடவுள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு பெரியார்கிட்ட கேட்குறாங்க, இருக்கான்னு சொல்லுவோம்ப்பான்னு சொன்னார். அதே மாதிரி இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கை ஒரு துளி போல் இருக்கும். அவர்கள் கூட அவருக்கு சேர்த்து அந்த நம்பிக்கை ஒரு துளி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாருமே நீங்கள் சமந்தான், சகோதரர்கள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. பெரியாரை பற்றி சொன்னால் சொல்ல வேண்டியிருக்குது. பெரியார் அவர்களை பொறுத்த வரையில் மதத்துக்கு எதிரானவரோ, ஒரு சாமிக்கு எதிரானவரோ, கடவுளுக்கு எதிரானவரோ கிடையாது. எப்படி அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு தீண்டாமை எதிர்த்து பாடுபட்டாரோ, எப்படி அந்த அன்டச்சபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரம மனுதர்ம கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டாரோ, அதுபோல் தமிழ்நாட்டில் செயல்பட்ட பெரியார் தான் பெரியார், நம்ம தந்தை பெரியார் அவர்கள். அவர் என்ன சொல்றார் கடைசியில், தந்தை பெரியார் என்ன சொல்கிறார், அவர் இந்த சாதி தான், சாதிய கட்டமைப்பு தான் மனுஷனை என்ன செய்கிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்கிறது. சரி சார், சாதியை உருவாக்குனது யார், மதம். என்ன மதம், இந்து மதம். மதத்தை கொளுத்துங்கிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1950களில்
மண்ணடி பகுதியில் மெட்ராஸ் சென்னை மண்ணடி பகுதியில் சிலை உடைப்பு போராட்டம் நடத்துகிறாரு. அப்போ எல்லா சாமி சிலைகளையும் உடைக்கிறார் யார்? பெரியார். அப்போ ஒரு கன்னிமர மேரி சிலையும் கொடுக்குறாங்க, அதையும் உடைக்கிறாரு. இயேசுநாதர் சிலையும் கொடுக்குறாங்க, அதையும் உடைக்கிறாரு. கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் கேட்குறாரு, எல்லா சிலையும் உடைச்சிட்டிங்க, அல்லா சிலையை மட்டும் உடைக்கலையே அப்படிங்கிறாரு. அந்த சிலை நான் தேடிட்டு இருக்கேன்ப்பா, கிடைக்க மாட்டேருக்குப்பா அல்லா சிலைன்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இன இழிவு எங்கே இஸ்லாமே நன்மருந்து சொல்கிறார். இப்போ இதான் அதில் பாயிண்ட்டு. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை தான் பிரதானமான கொள்கை தந்தை பெரியாருக்கு, மதத்தை ஒழிப்பது தான் தந்தை பெரியாருக்கு முக்கியம்னு சொன்னால், இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மந்து ஏன் சொல்லணும்? நீ 10 மணிக்கு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாமிய ஓரிடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் 10:30 மணிக்கு உன்னை என்ன செய்வான் சாஹிபு, அவங்கள கூட்டு பள்ளிவாசலை நிறுத்தி வச்சு உலா வச்சிருவான். உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தீன்பாயெல்லாம் வேரோடைய மண்ணோடு ஒளிந்து விடும் என்று பெரியார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ பெரியாருடைய கொள்கை என்ன? தீண்டத்தகாதவன், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த சாதிய கட்டமைப்பை உடைப்பதற்காக வந்தார். அது போன்ற ஒரு கட்டமைப்பை இந்தியா ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு தான் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டார்கள். ஆக அம்பேத்கருடைய கொள்கையில் சமத்துவம் எப்படி இஸ்லாத்தோடு பொருந்தி போகிறது, சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி எப்படி பொருந்தி போகிறது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஜஸ்டிஸ், நீதி வேண்டும், சமநீதி வேண்டும் என்று அம்பேத்கர் என்ன செய்ய பாடுபட்டார். தீண்டாமை ஒழிப்பை அவர் சட்டமாக்கினார். ஆர்டிகிள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சட்டத்தினுடைய உறுப்பு ஆர்டிகிள் 14 to 17, 14 முதல் 17 வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமை என்று வகுத்தார் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை இருக்காது. தீண்டாமை என்று சொன்னாலே பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, மதத்தை பின்பற்றுவதற்கு, நீங்கள் உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனு, உங்களுக்கு பேச்சு உரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி அதை நீதியின் என்கிற விஷயத்தில் கட்டமைத்து சட்ட முறைமையாக்கினார் அம்பேத்கர். அதை இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடுனாலும் கையை வெட்டு வேண்டாங்க, என் மகள்னா பார்க்க மாட்டேன், நீதின்றா நீதி தான். எந்த அளவுக்கு நீதியை இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலீஃபா உமர், 2வது உமர் கலீஃபா சொல்கிறாங்கல்ல, இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிகப்பெரிய கலீஃபா, அவருடைய ஆட்சியை இந்தியாவில் நிலைபெற செய்ய வேண்டும் என்று காந்தியடிகள், தேசபிதா காந்தியடிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு நீதி நிலை பெற்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் திகழ்கிறது. அந்த நீதியைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னார்? எல்லாத்துக்கும் சம நீதி வேண்டும் என்று சொன்னார். நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கூட பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய முதலமைச்சர் ஆகும்போது, டெல்லியை நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி முறை நீங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது, இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி மாதிரி வேணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே இஸ்லாமிய ஆட்சி முறையை சிலாகித்து காமிக்க காரணம் என்னென்னா, நீதி கரெக்டாக இருக்கும். அங்கே அரசன், ஆண்டி, சாதாரண குடிமகன் அதெல்லாம் கிடையாது. நீதி என்று சொன்னால், ஜஸ்டிஸ் சொன்னால் எல்லாமே சமம் என்று சொல்கிறது. அந்த சமத்துவத்தை தான் அம்பேத்கர் போதித்தார். அதான் இஸ்லாத்துடைய கொள்கை. அதுதான் ஆக அம்பேத்கருடைய கான்செப்ட் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீதியிலையும் என்ன செய்யுது? பொருந்தி போவதை பார்க்கிறோம். மிக குறிப்பாக விமன்ஸ் ரைட்ஸ், பெண் உரிமை பற்றி அம்பேத்கர் நிறைய எழுதியிருக்கார், நிறைய பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் அடக்குமுறையிலிருந்தும் வெளிவர வேண்டும், சார்பு நிலையிலிருந்தும் வெளிவர வேண்டும். இந்த 2 இல்லைன்னா ஜனநாயகமே முழுமை பெறாது. பெண்கள் அடக்குமுறையை வைத்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்க சார்பு நிலையிலே இருந்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம் என்று அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சபையில் முழங்கி நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய அனைத்து எழுத்துக்களிலும் பேச்சுக்களையும் அதை பார்க்கிறோம். ஆக அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது. பெண்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம். இதில் நன்மையை பெற்றுக்கொள்வதில் ஒரு ஆண் தொழுகிறாரு, 5 வேளை தொழுகிறாரு, ஒரு பெண்ணும் 5 வேளை தொழுகிறான்னு வைங்க. ஒரு முஸ்லீம் பெண்ணும் முஸ்லீமானும் 2 பேருக்கு ஒரே நன்மை தான். ஒரு ஆண் ஒரு முஸ்லீமான ஆண் ஒரு 1000 ரூபா தர்மம் செய்கிறாரு, ஒரு முஸ்லீமான பெண் ஒரு 1000 ரூபா தர்மம் செய்கிறான்னு வைங்க. 2 பேருக்கு ஒரே கூலி தான். ஆக நன்மையை பெற்றுக்கொள்வதில் ஆண் பெண் என்ன செய்யல, எந்த விதமான பாகுபாடும் இஸ்லாத்தில் கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை, ஆண்களுக்கு எப்படி சொத்துல உரிமை இருக்கிறோ, பெற்றோருடைய சொத்துல உரிமை இருக்கிறோ, அதுபோல் பெண்களுக்கு, இஸ்லாமிய முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்கிறது. கல்வி கற்கக்கூடிய உரிமை இஸ்லாம் கொடுக்குது. பெண்கள் இதில் இஸ்லாம் கொடுக்குது எப்போ கொடுக்குது? நம்ம இதை 2024 பேசி கொண்டிருக்கிறோம். 1450 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. எதை சொல்கிறார்கள்? பெண்கள் கல்வி கற்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம், கல்வியை கற்பது முஸ்லீமான ஆண் பெண் அனைவர் மீதும் கடமைன்னாங்க.
அப்போ கல்வி கற்கக்கூடிய உரிமையை 1950 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கு ஆன்மா இருக்கா என்று அந்த விவாதித்த அந்த காட்டு மிராண்டி அரபுகள் வாழ்ந்த காலத்தை சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா விவாகரத்து தன்னை யார் திருமணம் செய்ய வேண்டும் என்பதையும் பெண்கள் முடிவு பண்ணுவார்கள். அந்த திருமணத்தில் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல என்பதை பெண்கள் தெளிவாக சொல்லலாம். அதுக்கு வழி என்று இருக்குது. தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த ஆண் எனக்கு இந்த மகர் தொகையை தர வேண்டும் என்று திருமண நன்கொடைய, டவுரி இல்லை, வரதட்சணை இல்லை, வரதட்சணை வாங்குவாங்க. இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள்கிட்ட எனக்கு இவ்வளோ எத்தனை லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு மகர் என்று சொல்வார்கள். இந்த மகர் பெறக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதுபோல் விவாகரத்து உரிமை, ஒரு கணவன் தலாக் தலாக் தலாக்கு முத்தலாக்கு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க சங்கிகள் கட்டி விட்டது தான் அது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களுக்கு வீட்டோ பவர் கொடுத்துருக்கு இஸ்லாம். என்ன, தன் கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் குலான்னு சொல்லக்கூடிய விவாகரத்தை முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யலாம், தெளிவாக என்ன செய்யலாம், வரையறுக்கலாம், டிக்ளேர் பண்ணலாம். இத்தகைய உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய விமன்ஸ் ரைட்ஸ், பெண் உரிமையைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன செஞ்ச கனவு கண்டார். இத்தகைய பெண் உரிமையைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கனவு கண்டாங்க. அத்தகைய உரிமையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம், அம்பேத்கருடைய அந்த கான்செப்டும் அம்பேத்கரியமும் இஸ்லாமிய கொள்கையும் எங்கேயும் முரண்படலைங்க. நாம் இத்தனை நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ அடுக்கடுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறேன். எதுலையா முரண்பாடு வந்துச்சா? அம்பேத்கர் சொல்கிறார் சமத்துவம் சொல்கிறாரு, இஸ்லாத்து சமத்துவம் இருக்கிறது. அம்பேத்கர் சொல்கிறார் சகோதரத்துவம் சொல்கிறார், இஸ்லாத்து சகோதரத்துவம் இருக்கிறது. அம்பேத்கர் சொல்கிறார் நீதி வேண்டும் என்று சொல்கிறார், இஸ்லாத்தில் அவருடைய கோட்பாட்டில் நீதி அவ்வளோ தெளிவாக இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்கிறார், இஸ்லாமிய மார்க்கம் பெண் உரிமையுடைய உச்சாணி கொம்பில் இருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம், அம்பேத்கரியமும் இஸ்லாமும் ஒன்றோடு ஒன்று இரட்டை மாட்டு வண்டி போல, ரயில் தண்டவாளத்தில் போகக்கூடிய 2 தண்டவாளத்திலே போல, இரட்டை குழல் துப்பாக்கியை போல இருக்கிறது என்பதைத்தான் இந்த இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்ற இந்த காணொலி வாயிலாக நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நாளை நாம் சந்திப்போம். தொடர்ந்து இருங்கள். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.